அதுவும் உங்க பிசினஸ்ல நீங்க க்ரோ பண்ணணும் அப்படின்னா உங்க மார்க்கெட்டை முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு க்ரோ தேர் பிசினஸ். அதான் என்டர்பிரினர்ஷிப். இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, 2.2 crore டவுன்லோட்ஸ், 40 lakhs மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். ஹை க்ரோத்துக்கான பொட்டன்ஷியல் இனிமேல் அதுல வந்து கிடையாது. ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிசினஸ் ஆங்கிள் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு நியூ மார்க்கெட் டெவலப்மெண்ட்டா சொல்றேன். ஸோ அதுல ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், நியூ மார்க்கெட். ஸோ இதுதான். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்னைக்கு பிஸ்னஸ் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு இருக்குது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். அதில் வந்து ஒன்றும் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. சரியா? சும்மா ஒரு 4 குவாட்ரண்ட் இருக்கும், ஒரு கிராஃபில் 4 குவாட்ரண்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் பொசிஷன், சரிங்களா? ஸோ அதில் ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், நியூ மார்க்கெட். ஸோ இதுதான். அது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸோட சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பிஸ்னஸை எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு க்ரோ தேர் பிஸ்னஸ். அதுதான் என்டர்பிரினர்ஷிப்பு. நீங்கள் ஸ்கேல் பண்ணணும், பெருசு பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கிறீங்க அல்லது ஒரு ஷாப் வச்சுருக்கிறீங்க. ஸோ அதை எப்படி க்ரோ பண்ணுறது? இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரீட்டைலுக்கு வந்து இதை எடுத்துக்க முடியாது. ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தான் மெயினாக நம்ம எடுத்துக்க முடியும். ப்ராடக்ட் சைடில் தான். ஓகேவா? ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டாக இருக்கலாம், அல்லது ஒரு சர்வீஸ் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நம்ம டேம் ஏற்கனவே பார்த்துருப்போம் ஒரு வீடியோவில், டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட்டு. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, உதாரணத்துக்கு நம்ம எங்களுது தமிழ் காலாண்டர் இருக்குது ஆப்பு, சரிங்களா? ஸோ அதை ஓரளவுக்கு நாங்கள் கொண்டு போய் தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, யூஎஸ், சிங்கப்பூர், மலேசியா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ அங்கே இந்த தமிழ் காலாண்டரை ரீச் பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட்லி அண்ட் வைல்ட்லி யூஸ்டு ஆப்னா வந்து தமிழில், அது ரீஜனல் லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் வந்து நம்மளுடைய நித்ரா தமிழ் காலாண்டர் தான். ஸோ அப்போ அது வந்து எனக்கு வந்து மெச்சூர் ஸ்டேஜ் வந்துருச்சு. நீ பாசிபிளாக ஹையர் க்ரோத்துக்கான பாசிபிலிட்டி அதில் கம்மி தான். ஓகேங்களா? நாங்கள் 2.2 crore டவுன்லோட்ஸு, 40 lakhs மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னும் க்ரோத்துக்கு கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஹை க்ரோத்துக்கான பொட்டன்ஷியல் இனிமேல் அதில் வந்து கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அது வந்து ஆனால் முன்னையே டைவர்சிஃபை பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் தெலுங்கில் காலாண்டர் ரிலீஸ் பண்ணோம், ஹிந்தியில் காலாண்டர் ரிலீஸ் பண்ணோம், கன்னடத்தில் காலாண்டர் ரிலீஸ் பண்ணோம், மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணோம். நான் அவ்வளோதான் மோஸ்ட்லி. இன்னும் அடுத்தது ஒன்று பெங்காலி ஒன்று மெயினாக ரிலீஸ் பண்ணணும், ஒரு ரீஜனலாக அதிகமாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜில். ஸோ இப்போ இது வந்து நியூ மார்க்கெட். நீங்கள் தமிழ்நாட்டை விட்டுட்டு கர்நாடகா போகிறது, ஆந்திரா, தெலுங்கானா போகிறதெல்லாம் நியூ மார்க்கெட். சரி, காலாண்டரோட மட்டும் நிற்காம அடுத்தது வந்து ஜாப் ஸ்டார்ட் பண்ணோம். காலாண்டர் வந்து 2015 ரிலீஸ் பண்ணோம்னா ஜாப்ஸ் வந்து 2017 ரிலீஸ் பண்ணோம். ஸோ அது நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். காலாண்டருங்கிறது ஒரு ப்ராடக்ட்டு, ஜாப்ஸுங்கிறது இன்னொரு ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் 2020 ஜூனில் வந்து மேட்ரிமோனி ரிலீஸ் பண்ணோம். 2020 எண்டில் வந்து ஸ்ரீதியா.com, அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோர், இ-காமர்ஸ் வெப்சைட்டு ஸ்ரீதியா.com. அது ஸ்பிரிச்சுவல் ஸ்டோர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஐட்டம்லாம் சேல் பண்ணுறது. அங்கே வந்து நான் மார்க்கெட்டை சொன்னேன், ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகிறதுங்கிறது மார்க்கெட்டு, இந்த பக்கம் ஒவ்வொரு ப்ராடக்டாக போகிறது நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இதுதான் ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸு. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்னா, ஒய் ஆக்சிஸில் நியூ மார்க்கெட்டு. சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸு. இப்போ நான் வந்து ஸ்டேட்டுன்னு சொன்னேன், ஈவன் கண்ட்ரியாக வச்சுக்கலாம். ஒரு ப்ராடக்ட்டு இப்போ ஜொமேட்டோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஜொமேட்டோ இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அவனுக்கு நியூ மார்க்கெட்டுங்கிறது ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், யூரோப்பாவாக இருக்கலாம், சிங்கப்பூர், மலேசியாவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈவன் ஜொமேட்டோ ஆஸ்திரேலியாவில் பண்ணினாங்க. அது இப்போ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ஆங்கிள் நான் ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு நியூ மார்க்கெட் டெவலப்மெண்ட்டாக சொல்கிறேன். அதே மாதிரி காலாண்டர், ஜாப்ஸ், மேட்ரிமோனிங்கிறது ஒவ்வொரு நியூ ப்ராடக்டாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு சிட்டியில் தான் இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ திருச்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா, திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிறது, சரியா? இல்லை மதுரை போகிறது, சென்னை போகிறது, கோயம்புத்தூர் போகிறது, ஈரோடு வர்றது, திருப்பூர் போகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த டயர் 2 சிட்டிஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இல்லை எங்களை மாதிரி டயர் 4 சிட்டிஸ்க்கும் போகலாம். நீங்கள் அடுத்த ஊருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாவே அதுவே வந்து நியூ மார்க்கெட்டு தான். உங்களுடைய மார்க்கெட் ஆல்ரெடி திருச்சி மட்டும்தான் இருக்குது.
நீங்கள் மதுரைக்கு போகிறீங்க அப்படின்னா அது நியூ மார்க்கெட்டு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய கான்செப்ட், புரிஞ்சுக்க முடியாத கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. பட் நீங்கள் க்ரோ பண்ணணும் அப்படின்னா உங்கள் மார்க்கெட்டை முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல, ஏன்னா மார்க்கெட் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டை வந்து பெஸ்ட்டாக ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. அது வந்து நல்லா வந்து உங்களுடைய ஹோம் மார்க்கெட்னு வச்சுக்கலாம். உங்கள் ஊரை ஒரு ஹோம் மார்க்கெட்னு வச்சுன்னா அதில் நல்லா நீங்கள் எக்ஸல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ அதர் மார்க்கெட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதே சமயத்தில் நீங்கள் யூஸர்கிட்டே சில ரெக்யர்மெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து அது உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமான ரெக்யர்மெண்ட், அதுக்கு டேம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் இருந்ததுன்னா நீங்கள் அட்ஜஸ்டண்டாக இன்னொரு ப்ராடக்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக தயாரிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராடக்ட்டுங்கும் போது இமீடியட்டாக நீங்கள் வந்து எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இது எங்களதே ஸ்ரீதியா.com இருக்குது. அது வந்து அதுக்கு பெரிய லாங்குவேஜ் பேரியர்லாம் கிடையாது, ஏன்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டு. ஸோ அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து அது வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஸோ இந்த மார்க்கெட் எல்லாமே குயிக்கராக வந்து ஸ்கேல் பண்ணிட்டேன். ஏன்னா ஆன்லைன் தான். ஸோ அந்த மார்க்கெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணி அந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் அதிகமாக போயிட்டோம். இதே ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து இது 2017 ஆரம்பிச்சோம்னா 2022 தான் ஆந்திரா, தெலுங்கானாவை லான்ச் பண்ணோம். இன்னும் கர்நாடகா அதை பற்றி சிந்தனை கூட இல்லை. ஏன்னா அதுக்கு அதனுடைய இந்த சர்வீஸில் போகும்போது, அதுவும் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ் கேட்டகரியில் போகும்போது, ஏன்னா கல்ச்சரும் அங்கே பேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கான வந்து ஆஃபீஸ் செட்டப்பு, அதுக்கான டீம் லீடர்ஸு, அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஹையர் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நிறைய சேலஞ்ச் இருக்குது. ஸோ அப்போ ஃபிசிக்கல் ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்டை மற்ற மார்க்கெட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு பாருங்கள். தென் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக திங்க் பண்ணலாம். அதுவும் உங்கள் பிஸ்னஸில் இந்த ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது அதை பற்றிய ஒரு இது தான். நீங்கள் அதை போய் இப்போ, ஏன்னா இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் மட்டும் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம், மாதிரியான ஃபாரத்தில் ஜாயின் பண்ணி அங்கே இதை பற்றியெல்லாம் வந்து அந்த பிஎம்சி பட்ஜெட்டிங் செஷன்லாம் நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி போய் கலந்துக்கிறது மூலிமா நம்ம கண்டிப்பாக அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸை மேலும் விரிவுபடுத்தலாம். நன்றி.